Hello guys, welcome back to another episode of Oracle RAC Installation. ஸோ இந்த வீடியோவில் நம்ம nslookup பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கான்ஃபிக் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபால்ட் என்விரான்மெண்ட் வேரியபிளை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா DNS IP அட்ரஸ், அதாவது பப்ளிக் IP அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா 29.194 அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ டொமைன் நேம் பார்த்தீங்கன்னாக்கா பிரேஸ் கோடர் அண்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இங்கே 29 இருக்கிறதுனால இங்கே நான் 29 போட்டிருக்கேன், இங்கே 29. ஸோ சேம் எல்லா இடத்துலையுமே 29 அண்ட் .0/24. அதே மாதிரி தான் இங்கே INTPR. ஸோ இந்த பேக்வேர்டு ஃபார்வேர்டு ஸோ இது எல்லாமே சேமாக வரும். அண்ட் ஹோஸ்ட் நேம் பார்த்தினாக்கா RAC 1 பார்த்தினாக்கா RAC 1 கொடுப்போம், RAC 2 பார்த்தினாக்கா RAC 2 கொடுப்போம். ஸோ DNS IP RAC 2 பார்த்தினாக்கா 93 தான் வந்து IP அட்ரஸ். ஸோ அதனால் இங்கே 93 போட்டிருக்கேன். இதை நான் RAC 1ல் அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் கீழே இருக்கிறத RAC 2க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த /etc/name.config இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் RAC 1 பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வேர்டுன்ற ரெண்டு ஃபைல் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா ஃபார்வேர்டு ஃபைல் திஸ் அண்ட் திஸ் இஸ் பேக்வேர்ட் ஃபைல். ஸோ இந்த ஃபைலையும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா இங்கே பார்த்தோன்னாக்கா நான் RAC 1.bracecoder தான் வந்து நம்மளுடைய ஹோஸ்ட் நேம். ஸோ அதனால் நான் ஹோஸ்ட் நேம் வந்து RAC 1.bracecoder கொடுத்துருக்கேன். அண்டு இங்கே பார்த்தோன்னாக்கா RAC 1.bracecoder, இங்கே பார்த்தோன்னா இது வந்து பப்ளிக் IP அட்ரஸ், ரெண்டு நோடோடைய பப்ளிக் IP அட்ரஸ், விர்ச்சுவல் IP அட்ரஸ், தேர்டு பார்த்தோன்னாக்கா ஸ்கேன் IP அட்ரஸ். சேம் ஹியர் விர்ச்சுவல் IP அட்ரஸ், பப்ளிக் IP அட்ரஸ் அண்ட் ஸ்கேன் IP அட்ரஸ். சேம் RAC 2க்கு பார்த்தோன்னாக்கா இங்கே RAC 2ன்னு கொடுப்போம் அண்ட் ஹியர் RAC 2. ஸோ எங்கெங்கெல்லாம் RAC 1 இருக்கோ அது எல்லாமே இங்கே RAC 2ஆக மாற்றிருக்கோம். அண்டு RAC 1 IP அட்ரஸ்க்கு பதில் இங்கே RAC 2 IP அட்ரஸ் மென்ஷன் பண்ணிப்போம். அண்ட் அதே மாதிரி தான் பேக்வேர்டு RAC 1க்கு பார்த்தோன்னாக்கா RAC 1 மென்ஷன் பண்ணுவோம், இங்கே RAC 1 மென்ஷன் பண்ணியிருக்கோம், இங்கே RAC 1 மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தோன்னா போர்ட் நம்பர் பார்த்தோன்னா லாஸ்ட் நம்பர் பார்த்தோன்னா 194. ஸோ சேம் இங்கே 194 மென்ஷன் பண்ணிக்கிறேன், இங்கே 194. ஸோ இது வந்து இது ரெண்டுமே பப்ளிக் IP அட்ரஸ், இது வந்து விர்ச்சுவல் IP அட்ரஸ், இது வந்து ஸ்கேன் IP அட்ரஸஸ். ஸோ இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ சேம் RAC 2க்கு பார்த்தோன்னாக்கா RAC 2ன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம், RAC 2க்கு RAC 2ன்ற IP அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருப்போம், RAC 2ஓட லாஸ்ட் IP அட்ரஸை இங்கே 93ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். சேம் இங்கே பப்ளிக், விர்ச்சுவல் அண்டு ஸ்கேன் IP அட்ரஸ் இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் இந்த ரெண்டு ஃபைலையும் தனித்தனி சர்வரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ RAC 1ல் ஃபார்வேர்ட் ஃபைல் காப்பி பண்ணிக்கிறேன், RAC 1ல் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் RAC 2க்கும் ஓகே. இங்கே பேக்வேர்ட் ஃபைல் RAC 1க்கு சேம் பேக்வேர்ட் ஃபைல் RAC 2. இப்போ நம்ம பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஓனர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம், நேம்டுன்ற ஓனருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி RAC 1 இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் name.config செக் பண்ணிக்கலாம். RAC 1க்கான ஸ்டார்ட் அப், நெக்ஸ்ட்டு இது பார்த்தோன்னாக்கா RAC 2க்கான ஜோன், ஸோ இதில் பார்த்தோன்னா ஜஸ்ட் RAC 1க்கு பார்த்தோன்னா RAC 1 ஹோஸ்ட் நேம் கொடுப்போம் அண்ட் IP address. இப்போது சிஸ்டம் கண்ட்ரோலை ஸ்டார்ட் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம்.
/etc/resolve config ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா கேட் பண்ணிப்போம். rac domain.com இருக்கு இல்லையா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா rac 1.bracecoder சேம் இங்கேயும் rac 2.bracecoder காப்பி பண்ணிக்கலாம். இது வந்து rac 1. ஓகே, இது வந்து rac 2. ஓகே, S3 நெட்வொர்க் ஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நெட்வொர்க் ஃபைலில் நான் நியூவாக ஒரு லைன் ஆட் பண்ணுறேன். என்னன்னாக்கா டிஎன்எஸ் நேம் இது வந்து பார்த்தோன்னாக்கா rac 1க்கு வந்து rac 1ஓட ஐபி அட்ரஸ் கொடுப்போம். rac 2வில் பார்த்தோன்னாக்கா rac 2ஓட ஐபி அட்ரஸ் கொடுப்போம். ஓகே, ஸோ லாஸ்ட் லைன் போய்க்கலாம். rac 1க்கு rac 1 ஐபி அட்ரஸ் அண்ட் rac 2க்கு rac 2ஓட ஐபி அட்ரஸை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அவாஹி டைமண்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அண்டு டிசேபிள் பண்ணிக்கலாம். சேம் rac 1 ஸ்டாப் டிசேபிள். நமக்கு nslookup ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. .bracecoder. ஓகே, ஸோ rac 2க்கும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. வரட்டா.